வெல்கம் டு 7th ஜிகே. நம்ம எஸ்ஐ அண்ட் பிசிக்காக டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ணிட்டு வரோம். அதில் பார்த்தீங்கன்னா தேர்வு 9 தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தேர்வு 9க்கு என்ன டாபிக் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8th பால்ட்டியில் மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது, குடிமக்களும் குடியுரிமையும். இந்த 2 லெசன் தான் தேர்வு 9க்கு கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தேர்வு 9க்கான கொஷின் அண்ட் ஆன்சர் பார்த்துட்டு வரலாம். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ஆன்சர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு கொஷினுக்குமே 2 செகண்ட்லேருந்து 3 செகண்ட் டைம் கொடுக்குறோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதோட பிடிஎஃப்பும் நம்ம டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். விசிட் பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஷின், ஒரு மாநில அரசின் தலைவராக மாநில ஆளுநர் இருப்பார் என குறிப்பிடுவது? ஆன்சர் சி, இந்திய அரசியலமைப்பு சட்டம். கொஷின் நம்பர் 2, ஆளுநர் பற்றிய தவறான கூற்று. ஆளுநரை பணியிட மாற்றம் செய்ய முடியாது. தவறு. ஆளுநரின் பதவி காலம் நீட்டிக்கப்பட முடியாது. இதுவும் தவறு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, இரண்டும் சரி. ஏன் இரண்டும் சரின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஏன் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே தவறான கூற்று தான் கேட்குறாங்க. இங்கே கூற்று ஒன்றும் தவறு தான், கூற்று இரண்டும் தவறு தான். இது ரெண்டுமே தவறான கூற்றுக்கு சரி தான். அதனால் ஆன்சர் சி, இரண்டும் சரி. கொஷின் நம்பர் 3, ஆளுநரின் அறிக்கைப்படி குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எதனை பயன்படுத்தி மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை ஏற்படுத்துகிறார்? ஆன்சர் ஏ, சட்டப்பிரிவு 356. கொஷின் நம்பர் 4, மாநில சட்ட மேலவை உறுப்பினர்களில் எத்தனை பங்கு மாநில ஆளுநரால் பிரதிநிதித்துவ அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகிறார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, 6இல் 1 பங்கு. கொஷின் நம்பர் 5, சட்டமன்றத்தில் ஆளுநர் சிறப்புரை வழங்க வழி செய்யும் அரசமைப்பு சட்ட விதி எது? ஆன்சர் ஏ, விதி 176. கொஷின் நம்பர் 6, சட்டமன்ற கூட்டங்களுக்கு தலைமை ஏற்பவர் யார்? யான்னு பார்த்தீங்கன்னா சபாநாயகர். ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 7, அரசியலமைப்பின்படி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர் நீதிமன்றம் இருக்கும் என்னும் விதி எது? ஆன்சர் ஏ, விதி 214. கொஷின் நம்பர் 8, அரசியலமைப்பின் பாதுகாப்பு என்பது டேஸ் சுதந்திரமாக செயல்படுவதன் மூலம் உறுதி செய்யப்படுகிறது? ஆன்சர் சி, நீதிமன்றம். கொஷின் நம்பர் 9, கீழ்கண்ட முதலமைச்சர் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, மாநில அரசாங்கத்தின் தலைவர். சரி. செகண்ட் ஒன், அமைச்சரவை குழுவின் தலைவர். சரி. தேர்ட் ஒன் பாருங்க, மாநிலத்தின் உண்மையான தலைவர். சரி. ஃபோர்த் ஒன், சட்டசபை பெரும்பான்மை கட்சியின் தலைவர். இதுவும் சரி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 10, மாநில ஆளுநருக்கான தகுதியை குறிப்பிடும் அரசமைப்பு சட்ட விதி எது? ஆன்சர் ஏ, சட்ட விதி 157. கொஷின் நம்பர் 11, ஆளுநரால் நியமனம் செய்யப்படுபவர் யார்? ஃபர்ஸ்ட் ஒன், மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர். சரி. செகண்டு, மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர். சரி. மாநில பல்கலைக்கழக துணைவேந்தர். இதுவும் சரி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, இவை அனைத்தும். நண்பர்களே, கொஷின் நம்பர் 12க்கு ஆன்சர் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளவு நண்பர்கள் சரியா சொல்றீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பார்ப்போம். கொஷின் நம்பர் 13, கீழ்காணும் கூற்றுகளில் சரியானது எது? மாநில ஆளுநர் குடியரசுத் தலைவரை போன்று மாநிலத்தில் பெயரளவில் நிர்வாக தலைவராக உள்ளார். சரி. நெக்ஸ்ட் செகண்ட் பாருங்க,
மாநில ஆளுநர் எப்போதும் பெயரளவு தலைவராக உள்ளார். இது தவறு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ, 1 மட்டும் சரி. கொஷின் நம்பர் 14. கீழே உள்ள மாநிலங்களில் எது ஈரவை கொண்ட மாநிலமாகும்? ஆன்சர் டி, மகாராஷ்டிரா. கொஷின் நம்பர் 15. சட்ட மேலவை உறுப்பினர்களின் பதவி காலம் என்ன? ஆன்சர் ஏ, 6 ஆண்டுகள். கொஷின் நம்பர் 16. ஒரு மாநிலத்தின் சட்டப்பேரவையில் குறைந்தபட்சம் உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்ன? ஆன்சர் டி, 60. கொஷின் நம்பர் 17. எந்த மாநிலத்தின் உயர் நீதிமன்றம் உலகின் 2வது பெரிய நீதிமன்ற வளாகம் கொண்டது என்ற பெருமையை உடையது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ, தமிழ்நாடு. கொஷின் நம்பர் 18. மாவட்ட நீதிபதிகளை நியமனம் செய்பவர் யார்? ஆன்சர் டி, மாநில ஆளுநர். கொஷின் நம்பர் 19. ஈரவை சட்டமன்றம் கொண்ட மாநிலங்களில் அல்லாதது எது? ஆன்சர் டி, கேரளா. ஈரவை சட்டமன்றம் கொண்ட மாநிலங்களில் அல்லாதது பார்த்தீங்கன்னா கேரளா. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 20. கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. மாநில அரசாங்கத்தின் உயர் பதவிகளில் நியமனம் செய்யும் முக்கிய அதிகாரத்தை முதலமைச்சர் கொண்டுள்ளார். சரி. செகண்ட் பாருங்க. முதலமைச்சர் பல்வேறு உயர் பதவிகளை நியமிக்கிறார். இதுவும் சரி. தேர்ட் ஒன். முதலமைச்சர் மற்றும் அமைச்சரவையின் ஆலோசனையின்படியே ஆளுநர் பல்வேறு உயர் அதிகாரிகளை நியமிக்கிறார். இதுவும் சரி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, அனைத்தும் சரி. கொஷின் நம்பர் 21. இந்திய குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆன்சர் சி, 1955. கொஷின் நம்பர் 22. பாண்டிச்சேரி மக்களுக்கு இந்திய அரசு எந்த ஆண்டு முதல் இந்திய குடியுரிமைக்கான ஆணையை வழங்கியுள்ளது? ஆன்சர் சி, 1962. கொஷின் நம்பர் 23. இரட்டை குடியுரிமை கொண்ட நாடுகளின் பட்டியலில் தவறானது எது? ஆன்சர் சி, இந்தியா. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 24. ஜனவரி 9ஆம் நாளை வெளிநாடு வாழ் இந்தியர் தினமாக எந்த அமைச்சகத்தால் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் இ, இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம். கொஷின் நம்பர் 25. டேஸ் முதல் டேஸ் வரை குழந்தைகளின் பெற்றோர்கள் எந்த நாட்டவராக இருப்பினும் அவர்கள் பிறப்பால் இந்திய குடியுரிமை பெறுவார். ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 26. கீழ்கண்டவைகளில் எந்த ஒன்று இந்திய குடியுரிமை பெறும் வழிமுறை அல்ல? எதுன்னு பார்த்தீங்கன்னா சொத்துரிமை பெறுவதன் மூலம். ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 27. குடிமகன் என்னும் சொல் சிவிக்ஸ் என்னும் டேஸ் வார்த்தையில் இருந்து பெறப்பட்டது. ஆன்சர் பி, லத்தீன். கொஷின் நம்பர் 28. டேஸ் பிறகு பிறக்கும் குழந்தையின் பெற்றோரில் ஒருவர் இந்தியராக இருக்க வேண்டும், மற்றொருவர் சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் இடம்பெயர்ந்தவராக இருக்கக்கூடாது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி, டிசம்பர் 3, 2004. கொஷின் நம்பர் 28. குடியுரிமை பற்றி சொல்லும் அரசியலமைப்பு சட்ட விதி எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ, விதி 5 முதல் 11 வரை. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 30. மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியாவிற்கு வந்ததை நினைவு கூறும் விதமாக வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியா வந்தது எப்போது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, 1915 ஜனவரி 9. நண்பர்களே, இதோடு பார்த்தீங்கன்னா தேர்வு 9 கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் தேர்வு 10க்கு என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா 8th பார்ட்டிலேயே சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல், மனித உரிமையும் ஐக்கிய நாடுகள் சபையும், இந்த 2 லெசன் தான் கொடுத்துருக்கோம். இந்த 2 லெசன் 30 கொஷின்ஸ்
நெக்ஸ்ட்டு தேர்வு வந்து 10ல் வந்து பார்ப்போம். நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் வந்து நான் ட்ரான்ஸ்லேட் வந்து கொடுத்துருக்கேன்.